ஏழை நாட்களில் 9 மலைகள் ஏறி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியில் பேராக்கை சேர்ந்த இளைஞர் லோகச்சந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். ஜோஹர் குனூங் லேடாங்கில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்கிய இவரின் சாதனை முயற்சி நேற்று பேராக் கிடாய் எல்லையில் உள்ள குனூங் கருணாய் மலையில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்த சவாலான முயற்சி தேசிய தினத்தன்று நிறைவடைந்தது சரியானதோர் இறுதி அத்தியாயத்தை வழங்கியதாக லோகச்சந்திரன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். 7 நாள் ஜேர்னில என்னோட தூக்கம் பார்த்தீங்கன்னா 13 hours கிட்ட தான் நம்ம தூங்கியிருந்தோம். ஸோ முதல் நாள் குணங்கள் நாங்கள் ஏறி முடிச்சுட்டு 2 hours தான் தூங்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் டே டத்தோ முடிச்சுட்டு ஈத்தா முடிச்சுட்டு அப்புறம் 3 hours தான் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைச்சிச்சு. அப்புறம் தேர்ட் டே நம்ம அங்சி முடிச்சுட்டு கேமரா ஐலண்டில் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம தெலுங்கானு போயிட்டோம். தெலுங்கானுல போயிட்டு நம்மளுக்கு அங்கே 1 hour கேப்பில் தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம சீக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே ஏறி முடிச்சுட்டு 1 hour. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கிடாக்கு வந்தோம். கிடா கொஞ்சம் 3 hours கிட்ட நம்ம ரெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஜெராய் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் போல் தான் ஏற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஜெராய் ஏறி முடிச்சுட்டு இன்னொரு 3 hours நம்மளுக்கு ரெஸ்ட் கிடச்சிச்சு ஆஃப்டர் ஜெராய். அப்புறம் பின்தாங் காலைல பின்தாங் ஏறிட்டு வந்தால பின்தாங்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு ரெஸ்ட் கிடச்சதுன்னா ஒரு 2 hours தான். 2 hours. ஸோ ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் கருணாய்க்கு பேராக்கு மூவ் பண்ணோம்ல. ஸோ 2 hours தான் கிடச்சிச்சு. அப்புறம் கருணாய் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சேர்ந்து மணி ஒரு 12 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 12 கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் ரெஸ்ட் பண்ணோம். ஸோ டோட்டலி இந்த 7 நாள் ஜேர்னியில் 13 hours தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் கிடைச்சிது. கடைசி நாளில் நரேஷ், ஷனரன், தர்மேஷ், மாதேஷ், சதீஷ், ஜெயச்சந்திரன், அரிச்சந்திரன், உதயச்சந்திரன் ஆகிய தனது குழுவினரோடு தந்தை ராமச்சந்திரனும் இணைந்ததால் அது இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறியதாக அவர் கூறினார். அதோடு தொடக்கம் முதல் இறுதி வரை வணக்க மலேசியா ஊடகம் தனக்கு பெரும் ஆதரவு வழங்கி தன்னுடைய இந்த முயற்சி உலகமறிய தொடர்ந்து 7 நாட்களும் செய்தி வெளியிட்டது தனக்கு அங்கீகாரத்தை வழங்கி இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த விஷயம் நான் ஒரு ரெக்கார்ட் செய்யறது பப்ளிக்கு கொண்டு போய் சேர்த்தது வணக்கம் மலேசியா தான். ஒரு ஓல் மலேசியா தெரியுதுன்னா மலேசியா தாண்டி இந்தியாலையும் நிறைய சப்போர்ட் கிடைச்சிருந்துச்சு. ஸோ தெரியுதுன்னா கண்டிப்பா அது வணக்கம் மலேசியாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க இல்லைனாக்கா கண்டிப்பா நான் கொஞ்சம் போயிருக்கோம். ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிட்டேன். ஸோ வணக்கம் மலேசியாவுக்கு இந்த வேலையில நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 7 நாட்கள் பயணம் வெற்றியில் முடிந்திருப்பதை அடுத்து வரும் வியாழக்கிழமை மலேசிய சாதனை புத்தகத்தின் அங்கீகாரத்தை தாம் பெறவிருக்கும் தகவலையும் அவர் நம்முடன் பகிர்ந்து கொண்டார். வர வியாழக்கிழமை தான் நம்மளுக்கு சர்டிபிகேட் பிரசன்டேஷன் டேட் சொல்லுவாங்க மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ நான் கண்டிப்பா அதுக்கப்புறம் சந்திக்கிறேன் உங்களை எல்லாத்தையும். இந்த சாதனை தன்னுடையது மட்டுமல்ல, தனது குடும்பத்தினர், நண்பர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் முதல் நாள் முதல் இன்று வரை அவருக்கு பின்னால் நின்ற அனைத்து மலேசியர்களுக்கும் சொந்தமானது என லோகச்சந்திரன் வருணித்தார். விடாமுயற்சியும் மனம் தளராமையும் இருந்தால் ஒருவர் எந்த எல்லையையும் தொடலாம் என்பதற்கு இந்த இளைஞரே ஒரு எடுத்துக்காட்டு.